நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம எழிலும், சுடரும் வந்து ஒண்ணு போல சேர்ந்து ஒரே ரூம்ல வந்து தங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சுடர் வந்து வீட்ல விளக்கேத்துறாங்க. விளக்கேத்தி எல்லாருமே சாமி கும்பிட்டு முடிச்ச உடனேயும் நம்ம எழில் வந்து சொல்றாரு, "அம்மா எனக்கு டயர்டா இருக்கு. நான் வந்து ரூமுக்கு போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரிப்பா நீ ரூமுக்கு போ. சுடர் நீ உன்னோட ரூமுக்கு போம்மா." அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே அங்கே வந்து மூர்த்தின்னு ஒருத்தர் வந்திருக்கார்ல, மூர்த்தி அதுக்கடுத்து மல்லி 2 பேர் வந்து அது அவங்களோட சொந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்கல்ல, அவங்க வந்து சொல்கிறாங்க, "அது எப்படி புருஷன் பொண்டாட்டி ஆன பிறகு தனித்தனி ரூமில் இருக்க போகிறாங்க, ஒரே ரூமில் தான் இருக்கணும்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து கனகவள்ளி அம்மா வந்து சொல்கிறாங்க, "சரிப்பா இனிமேல் வந்து சுடர் உன்னோட ரூமில் தான் இருப்பா, சுடரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போ." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டா வெறுப்பா வந்து மேலே வந்து கூட்டு போகிறாரு. நம்ம எழில் வந்து சுடரை கூட்டு போகிறாங்க. ரூமுக்கு வெளியில் வச்சு சொல்கிறாரு, "இங்கே பாரு, வீட்டுக்கு வெளியில் வேணாம், நீ வந்து நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக இருக்கலாம், ஆனால் நான் வந்து பொண்டாட்டியாக வந்து உன்னை ஏற்றுக்கிறதே இல்லை, சரியா? அதே எண்ணத்தோட என்கிட்ட பழகாத." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ரூமுக்குள்ளே போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, சுடர் வந்து ரொம்ப கவலையோடு வந்து வெளியில் உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம அஞ்சலி வந்து வராங்க. வந்துட்டு, "சுடரம்மா ஏன் கவலையாக இருக்கீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்." அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் சொல்கிறாங்க. "சரி, சாப்பிட்டீங்களா இல்லையா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, "சாப்பிட்டேன்." அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் வந்து பொய் சொல்கிறாங்க. "இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, வாங்க சுடரம்மா, நான் சாப்பாடு எடுத்து தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து சுடரை கூப்பிட்டு வச்சு டைனிங் ஹாலில் வச்சு அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை வந்து அங்கிட்டு இருந்து மூர்த்தியும் நம்ம மல்லியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைக்கு எவ்வளோ அறிவு இருக்குது, சூப்பர் பிள்ளை, நல்ல பாசமான பிள்ளை." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ரூமுக்குள்ளே வந்து நம்ம சுடர் வந்து இருக்கும்போது நம்ம இவங்க இருக்காங்கல்ல, அஞ்சலி வந்து அவங்களோட ரூமுக்கு போகாமல் விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. "அஞ்சலி, நீ இங்கே இருக்கக்கூடாது, உன்னோட ரூமுக்கு போ, அங்கே உன்னை தேடிக்கிட்டு இருக்க போகிறாங்க எல்லாருமே." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களாம் என்னை கண்டுக்கிறவே மாட்டாங்க, இப்போல்லாம் அவங்களுக்கு என்னை வந்து பிடிக்கலை, ஏன்னா நான் அவங்க கூட சேர்ந்துட்டேன்ல, அதனால் அவங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் மல்லி வந்து வராங்க. வந்தவொடனே சுடர்கிட்ட சொல்கிறாங்க, "சுடர், நீ வந்து பாக்கியசாலிமா, அதாவது அஞ்சலி மாதிரி ஒரு பாப்பா வந்து உனக்கு குழந்தையா கிடச்சிருக்கு, எனக்கு தாம்மா அந்த பாக்கியமே இல்லை." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னம்மா சொல்கிறீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, "ஆமாம்மா, கல்யாணம் முடிஞ்சு பல வருஷம் ஆச்சு, இன்னும் எனக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லை, என்னன்னு தெரியலை, நானும் போகாத ஆஸ்பத்திரி இல்லை, போகாத கோயில் இல்லை, நானும் என் ஹஸ்பண்டும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை வந்து அந்த கடவுள் தரமாட்டேக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ரொம்ப இருமல் வர ஆரம்பிச்சிருது. "அம்மா அம்மா இருங்க, நான் வந்து உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லை இல்லை இரு, நான் போய் குடிச்சிக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லைம்மா, நான் போய் கொண்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வெளியில் வந்து கனகவள்ளி அம்மா கிட்ட வந்து மூர்த்தி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மூர்த்தி கிட்ட வந்து கனகவள்ளி அம்மா வந்து கேட்காங்க, "என்னப்பா இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு குழந்தை இல்லையா, ஒரு நல்ல விஷயம் இல்லையா?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "என்னம்மா பண்ண சொல்கிறீங்க, நானும் வந்து பல கோயில் அலைஞ்சிட்டேன், எல்லாமே ஆஸ்பத்திரிலாம் போய் பார்த்துட்டோம், குழந்தை இல்லாத காரணத்தினால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து மல்லிக்கு வந்து பிறந்த நாள், அவகிட்ட பிறந்த நாள் அன்றைக்கி நம்ம தான் இங்கே சென்னை வந்திருக்கோம்ல, பீச்சு எங்கேயாவது போவோம்னு சொன்னால் கூட வரமாட்டேக்கா, அவளுக்கு வந்து குழந்தை இல்லாத குற்ற உணர்ச்சி வந்து நிறைய இருக்குது, பிறந்த நாள் கூட கொண்டாட மாட்டேக்கா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை வந்து நம்ம சுடர் வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு தண்ணியெல்லாம் கொண்டு போய் மல்லிகிட்ட கொடுக்காங்க. சரின்னு சொல்லிவிட்டு சுடர் வந்து ஒரு பயங்கரமாக பிளான் போடுறாங்க. பிறந்த நாள் அப்போ வந்து இவங்களை வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் வந்து அவங்களுக்கு பிறந்த நாள். பிறந்த நாளில் வந்து அவங்க வெளியில் வராங்க. பார்த்தா டோரை திறந்தா வெளியில் நிறைய குழந்தைங்க வந்து கையில் ரோஸோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக வந்து சந்தோஷமாக வந்து "ஹேப்பி பர்த்டே ஆண்டி" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்துற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்த உடனேயும் நம்ம மூர்த்திக்கும் மல்லிக்கும் வந்து கண்ணே கலங்கிருச்சு. "என்னம்மா சுடர் இது?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "அம்மா, இன்றைக்கி உங்களுக்கு பிறந்த நாளில், அதான் வந்து இவங்கெல்லாம் அனாதை குழந்தைங்க, அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா இல்லைன்னு ஏக்கம், உங்களுக்கு வந்து குழந்தை இல்லைன்னு ஏக்கம், அதனால தான் 2 பேர்த்தையும் வந்து இந்த பிறந்தநாள் அன்றைக்கி சேர்த்து வச்சேன். யாருமே வந்து எதுக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது, கடவுள் நமக்கு எதை எதை தரணுமோ அதை அந்தந்த நேரத்தில் வந்து கரெக்டாக கொடுப்பாருமா, ஃபீல் பண்ணாதீங்க." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே குழந்தைகளா எல்லாருமே வந்து இப்போ ரோஸெல்லாம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரோசாப்பூ எல்லாத்தையுமே வந்து நம்ம மல்லி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் கேக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கேக்கு வெட்டுறதுக்காக எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. நம்ம ராமையா வந்து வேட்டெல்லாம் வெடிக்காரு ஜம்முன்னு. அந்த 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 எபிசோடு வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது அந்த சீனெல்லாம். அதுக்கடுத்து கேக் வெட்டின பிறகு அவங்க ரொம்ப ஆனந்த கண்ணீர் வெடிக்காங்க. "அம்மா சுடர், ரொம்ப நன்றிம்மா, என் பிறந்தநாள் உனக்கு எப்படிம்மா தெரியும்?" அப்படிங்கிற மாதிரி மல்லி கேட்காங்க. உடனே, "அது வந்துமா, நேற்று வந்து மூர்த்தி அங்கிள் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அம்மா கிட்ட வந்து, என் ஒய்ஃபுக்கு நாளைக்கு பிறந்த நாள், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதனால தான் நான் வந்து இந்த ஏற்பாடு பண்ணேன்." அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் சொல்கிறாங்க. "ரொம்ப நன்றிம்மா." அப்படின்னு சொல்லிட்டு கட்டியெல்லாம் பிடிச்சாங்க. அடுத்து நைட் நேரத்தில் வந்து நம்ம மூர்த்தியும் மல்லியும் வந்து வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சுடர் வந்து ரொம்ப நல்ல பொண்ணுங்க, இந்த பிறந்தநாளை வந்து என்னால் மறக்கவே முடியாது, எத்தனையோ பிறந்தநாள் வந்திருக்கு, ஆனால் இந்த பிறந்தநாள் வந்து எத்தனை காலம் ஆனாலும் என் மனசுக்குள்ளேயே நிற்கும். அந்த நம்ம குழந்தையிலும் தெரிஞ்சுக்கிட்டு அனாதை ஆசிரமத்துலேருந்து குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வந்து நமக்கு வந்து இது வாழ்த்து சொல்ல வச்சுருக்கா, அவன் நல்ல மனசுக்கு நல்லா இருக்கணுங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம சுடர் வந்து வெளியில் வராங்க. "அம்மா, என்னம்மா நைட் நேரத்தில் ரொமான்ஸா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுடர், நீ என்ன இந்த நேரத்தில்?" அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும்,
போகணும், இனிமேல் தான் போகணும், என் ரூமில் போய் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ எழில் ரூமில் தூங்கலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அவர் ரூமில் அவர் தூங்குவார், நான் தனியாக தான் தூங்கிட்டு இருக்கேன், அவர் தான் நீ ஏற்றுக்கிறவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரிம்மா நீ போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சுடர் போயிடுறாங்க. அடுத்து இவங்க 2 பேர் வந்து பிளான் போடுறாங்க. நம்ம மூர்த்தியும் மல்லியும் என்ன பண்ணலாம், இவங்க 2 பேரை சேர்த்து வைக்கணுமே, ஒரே ரூமில் தங்க வச்சாதான் அடுத்து வந்து அவங்க 2 பேர் நெருங்கி பழகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மூர்த்தி வந்து சொல்கிறாரு, நீ கூட கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எனக்கு பாலில் ஒரு லேகிய மாதிரி ஒன்று கலந்து கொடுத்தையே, அதை குடித்த பிறகு நான் கூட உன்னை விட்டு பிரியாமல் உன் பின்னாடியே அலைஞ்சனே, அதை செஞ்சுருவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஏங்க எனக்கு வெக்கமாக இருக்குங்க, இவ்வளோ காலம் ஆன பிறகும் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டவொடனே, சரிங்க செஞ்சு விட்ருவோம், அந்த மூலிகை கலந்து பாலில் கலந்து நம்ம சுடர்கிட்ட கொடுத்து எழில்கிட்ட கொடுக்க சொல்லுவோம், அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் இங்கிட்டு பார்த்தா நம்ம மனம் வந்து கேட்டுறாங்க, ஓ அப்படியா, ஆனால் நீங்கள் மூக்கியம் கலப்பீங்க, அதை வந்து எழில தான் குடிப்பான், ஆனால் அங்கே ரூமுக்குள்ளே இருக்க போகிறது நான் தான், எனக்கும் எழிலுக்கும் தான் எல்லாமே நடக்கணும், ஏன்னா எப்படி சுடர் போன பிறகு எழில நான் தானே கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.